கயல் சீரியல்ல நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, எளில கண்டுபிடிக்கிற வேலைய பார்க்காம, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு, இப்ப தான் தலையில தானே மண்ண வாரி போட்டுக்கிட்ட ஒரு கதைய தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிவசங்கரி, அதுக்கப்புறம் தீபிகா மேல உள்ள பயங்கர கோவத்துல நம்ம கயல் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. அவங்கள கொன்னா கூட என் கோவம் ஆறாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து தனியாவே தானே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இவ்ளோ நாள் வரைக்கும் பொறுமையா இருந்த கயல், இப்போ வந்து இதுக்கு மேல நம்ம எதுக்கு பொறுமையா இருக்கணும், பொங்கி எழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வேலைலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, அந்த வேலை பார்த்து ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஸோ கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா, அது கையிலுக்கே வந்து பெரிய ஆப்பா வந்து விழுந்துருச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒண்ணு ப்ரூஃப் இருக்கணும். அந்த ப்ரூஃப வச்சு ஏதாவது பண்ணியிருக்கணும். இல்லன்னா பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவ பக்காவா வந்து எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணணும். அது எதுவுமே இல்லாம இப்படி அரைகுறையா பிளான் பண்ணி கடைசியில அவ உயிருக்கே ஆபத்து வர்ற மாரியான ஒரு நிலைமை இப்போ வந்து நம்ம கையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஆபத்துலேருந்து அவளை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. வேற யாராவது வந்து காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவள் உயிருக்கு ஆபத்து வரப்போதா, இல்லை எழிலே வரப்போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சிவசங்கரி தீபிகா மேலே உள்ள பயங்கர கோபத்தில் நம்ம கயல் வந்து சிவசங்கரி வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக வந்து அவளை நம்ம இன்றைக்கி சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து கூப்பிடுவா. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சிவசங்கரி பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவா. வீட்டில் இல்லாத காரணத்தினால தீபிகாவை வந்து டார்கெட் பண்ணுவான். ஏன்னா எழில கூட்டிகிட்டு போகும்போது தீபிகா தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து நம்ம தீபிகாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கயல் வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஸோ தீபிகா ஆஃபீஸில் தான் மீட்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டுட்டு வேகமாக அங்கே போகிறாங்க. போயிட்டு அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, என் புருஷனை என்கிட்ட இருந்தே பொழிச்சு வச்சுட்டு என் புருஷனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தப்பாக நிறைய விஷயங்களை பரப்பி விட்டுருக்கேன். நீயும் சரி, அந்த சிவசங்கரியும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் வந்து உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ பலார்னு ஒரு அறையை வந்து விடுறாங்க. நம்ம தீபிகா பார்த்தீங்க அப்படின்னா, என்ன எதுக்காக இப்படி பைத்தியக்காரி மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, எழில வந்து நீ தான் வந்து கொண்டு இருக்க, அப்படி இருந்துட்டு இப்போ என்னையே வந்து நீ அடிச்சுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. சிவசங்கரி ஆண்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் உன் நிலைமை ரொம்பவே மோசமாயிரும் அப்படின்னு தீபிகாவும் மிரட்டுறாங்க. இதுக்கு மேலே நீ மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற கயல் நான் கிடையாதுடி. என் புருஷன் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நீயே உன் வாயால் சொல்கிற வரைக்கும் உன்னை நான் விடுற மாதிரியே கிடையாது, வாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. யாராவது பக்கத்தில் வந்தீங்க அவ்வளோதான், உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஸோ கத்தியை காமிச்சு நம்ம கயல் வந்து மிரட்டி தீபிகாவை வந்து வலுக்கட்டாயமாக காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே வந்து ரவுடி பசங்களும் துரத்திட்டே வந்து வர்றாங்க. ஸோ தீபிகா உள்ளே உட்காந்து கூட அவ திமிர் அடங்கவே இல்லை. என் ஆளுங்க உன்னை துரத்திட்டு வராங்கடி, உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, ஒழுங்கு மரியாதையாக என்னை இங்கேயே இறக்கி விட்டுற, அதான் உனக்கு நல்லது, அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்ம கையிலேயே பார்த்தீங்கன்னா தீபிகா மிரட்டுறாங்க. இதுக்கப்புறமும் நீ மிரட்டுற மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் அப்படின்னு நினைக்காத. என் எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிகிற வரைக்கும் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. உன்னால் என்ன முடியுமோ எவ்வளோ கத்தணுமோ நீ தாராளமாக கத்திக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு முடிவை நான் தெரியாமல் உன்னை விட மாட்டேன். நீ உயிர் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னா என் எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லியே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னை கொல்றது தான் என் பிளான் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, நீயா ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டு இருப்பியா, எழில் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும், நீ தானடி வந்து அந்த கௌதம் கூட கனெக்ஷன் வச்சுட்டு என் எழில கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே ஓங்கி ஒரு அறை விட்டனா அவ்வளோதான், அப்படியே கொன்று வேண்டிய ஒன்று அப்படின்னு கயல் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபப்படுறாங்க. உண்மையை சொன்னால் உனக்கு என்ன வந்து கோபம் வருதா, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுதாண்டி உண்மை அப்படின்னு தீபிகாவுமே வந்து சொல்ல, ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுக துரத்திட்டு வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால நம்ம கயல் வந்து அவங்கள டைவர்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு குடவுன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம தீபிகாவை வந்து இறங்க சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையாக இறங்கி உள்ளே வந்துரு, இப்போ எனக்கு உண்மை விஷயம் என்னென்னு தெரிஞ்சு ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா உன் சாவு என் கையில் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவை வலுக்கட்டாயமாக அந்த குடவுனுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி வச்சுறாங்க. அவளும் பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலை, இங்கே பாரு கையல், சும்மாவே வந்து ஏற்கனவே சிவசங்கரி ஆண்டி உன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க, எழில நீ என்ன பண்ண அப்படிங்கிற உண்மையை நீனே உன் வாயால் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தீபிகாவை பயங்கரமாக வந்து நம்ம கயல் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் எழில என்கிட்ட இருந்து பிரித்து அந்த மாதிரி எழிலோட அம்மா இப்படி கேவலமான ஒரு ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு கூட சேர்ந்து நீனும் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதுக்கெல்லாம் என்ன காரணம், எழில நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு தானே இவ்வளோ கேவலமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு இத்தோட இதை வந்து நிறுத்திட்டு ஒழுங்காக அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத சொல்லிடு. நீ தான் அவரை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதுக்கான சிசிடிவி கேமராவை கூட நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன உளறிக்கிட்டு இருக்க, நீயா ஏதாவது சொன்னால் அதுக்கு நான் ஆமான்னு ஒத்துக்க முடியுமா, சரி சிசிடிவி ஆதாரம் இருக்குல்ல சொல்கிறியே, எங்கே அதை காட்டு அதுக்கப்புறம் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது
அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் தானே நீ இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்கிறதும் உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த ப்ரூஃபை எடுத்துகிட்டு நான் வந்து போகும்போது எனக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணியோ அது எல்லாமே நீ தானே எனக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் என்கிட்டேருந்து இன்றைக்கி நீ தப்பவே முடியாது. உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபிகாவோட கழுத்தை பிடிச்சி நம்ம கையில் வந்து நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவள் எந்த உண்மையுமே வந்து சொல்லவே மாட்டேங்கிறா. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கூட வந்து சிவா சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த கௌதம் பையில வந்து நான் சும்மா விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து எப்போ இந்த பிரச்சனை சரியாகுதோ அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அம்மா ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த சிவா பார்த்தீங்கன்னா சக்தி கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற சாக்கில் அவங்க நிற்க சொன்ன இடத்த விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கிட்ட வந்து அவர் சொல்லுவார், நான் போயிட்டு இந்த குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியில் வந்து அவங்க ஐயோ என்ன இங்கே நம்ம கொடுத்த குழந்தைய அந்த ஆளை காணாமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் தேட, இவங்க ஒரு பக்கம் தேட. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட்ஸை ஃபுல்லாக இப்போ வந்து தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் வரைக்கும் குழந்தைய அந்த அம்மாவும் கண்டுபிடிக்கலை, இவனுமே வந்து கண்டுபிடிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி என் குழந்தைய வந்து காணோம் சார் இந்த ஹாஸ்பிட்டலில், தயவு செஞ்சு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் ஸ்கேன் எடுக்க போகும்போது வெளியில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வெளியில் வந்து பார்த்தா என் குழந்தையும் காணோம், அவரையும் காணோம். ஹாஸ்பிட்டல் முழுக்க நான் தேடி சேர்த்தேன், எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிறீங்க, யாருன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட எதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அவர் வந்து உண்மையிலே நல்லவராக இருந்தார், நான் போனோடனே வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போனேன், இப்போ அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி நீ கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு குழந்தைய ஒவ்வொரு பக்கமாக தேட சொல்கிறாங்க. அண்ட் இந்த விஷயம் நம்ம சக்திக்கு தெரிய வருது. என்ன இது, என்னமோ குழந்தைய காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்களே, எந்த குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒருவேளை சிவா கையில் இருக்கிற குழந்தையா இருக்குமோ, ஐயோ அவன் இன்னும் அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு பார்த்தீங்கன்னா உடனே கால் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிவாவுக்கு ஃபோனும் போக மாட்டேங்குது, நாட் ரீச்சபிள்னு வந்துடுது. இந்த நேரத்தில் ஃபோன் வேறு போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சிவா வந்து அந்த குழந்தையோட அம்மாவையும் வந்து எங்கடா போனாங்க இந்த அம்மா, எங்கே போனாங்கன்னே தெரியலை, எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இந்த குழந்தை வேற பசியில் வேற அழுதுகிட்டே இருக்குது, பெத்த அம்மா வந்து இப்படியோ விட்டுட்டு போயிட்டாலே, இப்போ நம்ம எங்கன்னா போய் தேடுறது அப்படின்னு ஒவ்வொரு பக்கமாக அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் முழுக்க பார்த்தீங்கன்னா குழந்தையோட அம்மா, அதுக்கப்புறம் டாக்டர், நர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்போ நம்ம கௌதம் காதுக்கு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஸோ கௌதம் இப்போ தலையிட்டாரு அப்படின்னாலே கண்டிப்பாக பிரச்சனை தான். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம சக்தி வேற இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஏன்னா சிவா வந்து சக்திக்கு தெரிஞ்ச ஆள் தானே. ஸோ இவங்க தான் வர வச்சு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு புது பிரச்சனை இந்த கௌதம் வந்து கிளப்ப போகிறாரு. நம்ம சக்தி மேலே இருக்கிற பழியை தூக்கி போட போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்கும், இந்த கௌதமுக்கும் சிவாவுக்கும் இடையில பிரச்சனை வரப்போகுதா, இல்லை இந்த சிவாவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.